ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கிஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாவக்காய் சுக்கா தான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சுகர் பேஷண்ட்ஸும் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பாவக்காவை டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுற மாதிரி நம்ம சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். ரெண்டுமே மீடியம் சைஸில் தான் இருக்குது. அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள சீட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் கசப்பாகவே இருக்கும், அதனால அந்த மாதிரி வேண்டாம். சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குல்ல? இந்த மாதிரி பண்ணும்போது சுக்காவும் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வெந்து தண்ணி விட ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவும் தக்காளியும் சேர்ந்து குக்காக ஆரம்பிச்சாச்சு. இப்போ தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை நீங்கள் கிண்டி விட்டுட்டு இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளியோட தோல் நீங்கிற அளவுக்கு சூப்பராக தக்காளி வெந்திருக்கு. இப்போ பாவக்காவை ஆட் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காவை இப்போ இந்த கிரேவியோட ஆட் பண்ணிட வேண்டியது தான். பாவக்காவும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறும்போது பாவக்காய் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து வேகட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். பாவக்காவும் கிரேவியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சாச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பழுத்த தக்காளி ஆட் பண்ணதுனால இதில் பாதி கசப்பு இருக்காது. அதோட நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ஆட் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும், கசப்பு நீங்கிடும். இவ்வளோ திக்கானது உங்களுக்கு போதும்னா இப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால நான் இன்னும் 5 நிமிஷம் இதை சிம்லேயே வச்சுக்க போகிறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி சுக்கா பண்ணி சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு கூட இந்த மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸி ரெசிபீஸ் பை நர்கிஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.